டான் டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஆ, என்னுடைய ஆலோசனை நிலையத்திலும் நாங்கள் இந்த கலந்துரையாடலுமே பல பெற்றோர்கள் இன்றைக்கு ஆசிரியர்களை குற்றஞ்சாட்டுகிறார்கள். ஆசிரியர்கள் பெற்றோரையும் பிள்ளைகளையும் குற்றஞ்சாட்டுகிறார்கள். இது என்ன இது? பாடசாலை மாணவர்களை இன்று சரியாக வழிபடுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறோம் என்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஒரு சிறிய ஆய்வு தகவல். பாடசாலை மாணவர்கள் சார்பாக பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பாரம்பரிய முறைகளை நாடுவதிலேயே ஆசிரியர்களும் அதிபர்களும் ஏன் பெற்றோரும் முனைகிறார்கள். இதில் குறிப்பாக தண்டனை வழங்குவதன் மூலம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த முயற்சித்தல், பிள்ளைகளுக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் குறை சொல்றது, குறை கூறுதல், ஆக்களும் முன்னால் எழும்பி விட்டு பேசுதல், பிரச்சனை குறித்து பாராமுகமாக இருக்கிறது. அவன் பிரச்சனையே வீண் பிரச்சனை, எனக்கு வேயாம இருப்போம் போன்ற பொதுவான காரணங்கள். இதுதான் ஒரு உளவியல் ரீதியான ஆய்வில் எங்களுடைய ஆசிய நாடுகளிலேயும் இலங்கையிலையும் பெரும்பாலாக காணப்படுகின்ற நிலை. ஆக இப்போ கவர்மெண்ட் சட்டங்களை கொண்டு வருகிறது, மனித உரிமையில போனவனும் பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்குவா, அடிக்கக்கூடாது. உளவியலில் தண்டனை முறை இருக்குது. ஆனால் அதை சரியாக பிரயோகிக்கின்ற நுட்பமும் ஆற்றலும் இன்று பெரும்பாலானவர்களிடம் இல்லை. ஆகவே பிள்ளைகளை அப்ப நீங்க பார்த்தீர்களானால், இங்க பாருங்க, இந்த ஆய்வின் அடுத்த பெஸ்ட் பிராக்டிஸ் இது. ஒரு ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனையை தீர்க்கும் மனப்பாங்குடன் செயற்பட வேண்டும், பெற்றோரும் தான். அப்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும், அவர்களை நல்ல விஷயம் செய்து ஆர்வம் ஊட்டணும், பிரச்சனைக்கு அம்பிட்டு அதை தீர்க்கிறதற்கான வழிகளை மெதுவாக சொல்லி கொடுக்கணும். எனவே மாணவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணத்தக்க முறைகளை பிறப்பிக்கும் மையங்களாக பாடசாலையும் வீடும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். மேற்படி இந்த பிரச்சனைகளை நீங்க சின்ன சின்ன இருட்டலோடு தீர்த்தீர்களானால் மாணவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் தீரும். அதை விட்டு நீங்கள் தேவையில்லாம் முரண்பட்டு சண்டை பிடிச்சு அவனோட பிரச்சனைப்பட்டு அவனை வெளியேற்றி இதண்டு அவனை கண்டீங்களென்றால் இந்த பிரச்சனைகள் தீராது, தொடரும். அவன் ஒரு வன்முறையாளனாவான். இன்றைய இளைஞர்கள் வன்முறையாளனாக பிரயோகிக்கின்ற தன்மைக்கு காரணம் இதுதான். ஆக வீட்டிலையும் பாடசாலையிலையும் இன்று பெரும்பாலான இந்த மாணவர்களுக்கு நாங்கள் அடுத்த சுற்றில் அந்த இளைஞர்கள் கட்டில பெறுவ பிள்ளைகளோட பிரச்சனையை சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் கதைப்போம். அப்ப இவங்களை முறைமைப்படுத்துறதுக்கு நாங்கள் கையாளுகின்ற ஒரு வெற்றிகரமான உளவியல் முறை அவர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளணும், அவனோட கொஞ்சம் உடன் இருக்கணும், அவனோட பழக வேணும். அவன் உணர்வுகளை புரிஞ்சு கொண்டமே ஒத்த உணர்வு வந்துடுவங்களுக்கு. ஆக அவன் எங்களை புரிய வழிக்கிடுவான். அவன் எங்களை புரிந்து கொண்டால் தன்னுடைய நடத்தையில மாற்றத்தை ஏற்படுத்துவான், திருந்துவான், நல்ல பிள்ளையாயிருப்பான். சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க இந்த பிள்ளைகளை அரவணைத்து இந்த பிரச்சனையை தீர்த்தீங்கண்டா, பெற்றும் பிரச்சனை எதிர்காலத்தில் நடக்க போற பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விடும். ஆக இத நாங்கள் கடைபிடிப்பதற்காக, அது உங்களோட பிள்ளையில உரிமை இருக்கு. ஆசிரியரும் சொல்லுவார், என்ற மாணவர்களுக்கு உரிமை இருக்குது. பழைய ஆக்கள் சொல்லுவினோம், வா அடியாத மாடுபடியாத அடிச்சுத்தான் தெரித்தினால சிறைச்சாலைகள் கூடிருமண்டு. அதெல்லாம் பழைய நடைமுறைகள். அப்ப இப்ப இந்த சேஞ்சுக்குள்ள நீங்க மாற்றத்துக்கு உள்ளாகி மனிதர்களை புரிந்து கொண்டு, மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, அவங்கள உங்களை போல இல்லையே. இன்றைய காலம், தகவல் தொழில்நுட்பம், மனிதர்கள், உறவாடல்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுது. அப்ப இந்த காலத்தின் மாற்றத்துக்கு ஏற்ப நீங்க மாறாம இருக்கிறதுன்னு சொன்னால் ப்ராப்ளம் தான். பிள்ளை சால் வரும் ப்ராப்ளம் உங்களுக்கும் உலர இருக்குது. அப்ப இதுல இருந்து மீள்வதற்கான ஆரம்ப புள்ளியை தொடுவோம். நன்றி, வணக்கம்.